வணக்கம், நான் குமுதம். இன்னைக்கு நாம துவரம்பருப்பு துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம். இந்த துவையல் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டு இது எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா விதமான சாப்பாட்டு ஐட்டங்களோடையும் ஒத்து போகிற இந்த துவையல் நமக்கு காய்ச்சல், சளி பிடிச்சிருக்குது, லேசாக உடம்பு வலி அந்த மாதிரி நேரத்துலையும் வீடுங்களில் முக்கியமாக பெரியவங்க செய்கிறது இந்த துவையல் தாங்க. இந்த துவையலும் ரசமும் செஞ்சாங்கன்னா உடம்பு சரியில்லாத சமயத்தில் கூட சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துலேயே உடம்பு ரொம்ப கலகலன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த துவையல் சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான துவையல் எப்படி செஞ்சுக்கலாம், அதுக்கு கூட என்னென்ன சேர்த்தா இன்னும் துவையல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த துவையல் கூட ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸ் தாங்க, அதை சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுக்கிட்டு நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கிறேங்க. மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி துவையல் செய்ய போகிறேன். இதுக்கு நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது மிதமான காரமாக தாங்க இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கங்க. மிளகாயை ஒரு பாதி வறுத்துக்கிட்டு இது கூடவே 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா வடசட்டி சூடானதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சிடலாங்க. மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்துக்கணும், பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. அந்த பருப்போட வாசனை நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துடணும். நல்லா வாசனை வரணும், ஆனால் கருகி போகக்கூடாது. மிளகாயும் பருப்பையும் ஒன்றா போட்டே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து ஆறிடுச்சு, நல்லா பருப்பு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளிங்க, நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு புளி வேண்டாம்னா இதில் பாதி கூட வச்சுக்கலாங்க. இந்த துவையல் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம புளி சேர்த்துறோம். இப்போ பாருங்கள், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் தாங்க தேங்காயும் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். இப்போ நம்ம கலந்துருக்க இதை மட்டும் வச்சு துவையல் அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. பூண்டு பாருங்கள், முக்கியமாக பூண்டு சேர்த்துணுங்க. தேங்காயும் புளியும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பூண்டு நான் ஒரு 9 பல்லு சேர்த்துருக்குறேங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பூண்டு சேர்த்துணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. துவையல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இது இன்னும் கல்லில், அம்மியில் இந்த மாதிரி அரைச்சோம்னா கூட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க. இந்த துவையல் 3 விதமாக அரைக்கலாங்க. இது கூட தேங்காய் சேர்த்து அரைக்கலாம், தேங்காய் இல்லாமல் ஒன்று அரைக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சேர்த்த அளவுக்கு தேங்காய் இல்லாமல் இதில் பாதி தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி அரைச்சோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சமாக புளியும் பச்சையாக பூண்டும் கண்டிப்பாக வைக்கணுங்க. பச்சை பூண்டு சேர்க்கும்போது தான் இந்த துவையலுக்கு ஒரு டேஸ்ட்டே வருங்க. பூண்டு சேர்க்கல அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் சாப்பிட மண் மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். பூண்டு கண்டிப்பாக வதக்கக்கூடாதுங்க, பச்சையாக வச்சு தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய துவரம்பருப்பு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்து நல்லா சுட சுட சாதம் வடித்து சாதத்து கூடயும் சாப்பிட்லாங்க. தோசைக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கே கொடுக்கலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சாதம் ஊட்ட ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ஆனால் நல்லா வறுத்துருக்கணுங்க, பருப்பு நல்லா வறுபட்டுருக்கணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.